இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான கதையை எடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது மத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்கிற அந்த பரிவுணர்ச்சிங்கிற ஒரு உணர்வு ஒருத்தருக்குள்ள எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மத்தவங்களோட வலிய உண்மையாமே புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவை? இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. நம்ம கதையோட ஹீரோ எப்படி மாறுறான் அப்படிங்கிறத இந்த 5 கட்டங்களா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோ ரமணிய முதல்ல சந்திப்போம். முதல்ல ரமணி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் ஒரு 7வது படிக்கிற பையன். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவன் எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். அதனாலேயே ஸ்கூல்ல யாருக்குமே அவனை பிடிக்காது. சரி, அவன் ஏன் இப்படி இருக்கான்? அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கு. அவங்க வீட்ல ரொம்ப செல்லம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவன் என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிடும். அதனால அவனுக்கு கவலைன்னா என்னன்னே தெரியாது. இதுக்கெல்லாம் மேல மத்தவங்களோட உணர்வுகளை பத்தி அவனுக்கு துளி கூட அக்கறை இல்லாம போயிடுச்சு. அவனோட குணம் எவ்வளவு மோசம்னு புரியறதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதும். ரோட்ல போற ஒருத்தரை பார்த்து ஏய் கொத்தமல்லி கட்டு அப்படின்னு கூப்பிடுறான். பாருங்க, அடுத்தவங்களை காயப்படுத்துறது அவனுக்கு எவ்வளவு ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்குன்னு. இப்போதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. ரமணியோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தின ஒரு சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுதுன்னு. முதல்ல அவன் ஒருத்தரை கிண்டல் பண்றான். அதனால பயந்து போன அந்த பையன் ஓடுறான். அப்படி ஓடும்போது ஒரு சைக்கிள்ல போய் மோதுறான். கடைசியில அவனோட கால்ல எலும்பு முறிவு ஏற்படுது. பாத்தீங்களா, அவன் செஞ்ச ஒரு சின்ன கிண்டல் எவ்வளவு பெரிய விளைவை உண்டாக்கியிருக்குன்னு. விளைவு எவ்வளோ பெருசுன்னா குறைஞ்சது 1 மாசத்துக்கு அவனால சரியா நடக்க கூட முடியாது. யோசிச்சு பாருங்க, சில நொடிகள் செஞ்ச ஒரு தப்புக்கு 1 மாசம் படுக்கையில இருக்க வேண்டிய நிலைமை. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. இந்த உலகம் இப்போ அவனுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு பார்க்கலாம். 1 மாசம் கழிச்சு ரமணி ஸ்கூலுக்கு வர்றான். ஆனா இப்போ அவனால சரியா நடக்க முடியல. நொண்டி தான் நடக்கிறான். இதுதான் மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைய போகுது. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அன்னைக்கு அவன் மத்தவங்கள கொத்தமல்லி கட்டுன்னு கிண்டல் பண்ணா இல்லையா? இன்னைக்கு அவனை பார்த்து மத்தவங்க ஒரு நொண்டி கழுத வருதுன்னு கிண்டல் பண்றாங்க. வினை விதைத்தவன் வினையை அறுக்கிறான். முதல் முறையா கிண்டல் செய்யப்பட்டா எப்படி வலிக்கும், எவ்வளவு அவமானமா இருக்குங்கிறத அவன் நேரடியா உணர்றான். அவன் மத்தவங்களுக்கு கொடுத்த அதே வலி இப்போ அவனுக்கு திரும்பி கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த முக்கியமான தருணம், அந்த ஞானோதயம் பிறக்கிற நிமிஷம். வலிங்கிறது ஒரு சிறந்த டீச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கதான் நடக்குது. அவனுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் ஏற்படுது. சரி, ஒரு நிமிஷம். பரிவுணர்ச்சினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா மத்தவங்களோட இடத்துல இருந்து அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது தான். நம்ம ரமணிக்கு இப்போ அதுதான் நடக்க ஆரம்பிக்குது. அவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் ஓடுது பாருங்க. அடடா, நாம மத்தவங்களை கிண்டல் பண்ணும் போதெல்லாம் அவங்களும் இதே மாதிரி தானே வலிச்சிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்கன்னு அவன் மனசுக்குள்ளேயே உரைக்குது. இதுதான் அவனோட மாற்றத்துக்கான முதல் படி. சரி, இந்த புதுசா கிடைச்ச புரிதல் அவனோட வாழ்க்கையில எப்படி ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வருதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த நொடியில அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமே நாமளும் இரக்கத்தோட அன்போட இருக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறான். இது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவில்ல, அவனோட வாழ்க்கைய மாத்த போற ஒரு தீர்மானம். அவனோட மாற்றம் வெறும் வார்த்தையோட நிக்கல. அவனோட பிறந்த நாள் அன்னைக்கே கிளாஸ்ல எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்து ஆச்சரியப்படுத்துறான். டீச்சருக்கே ஷாக்கு. இதுதான் ஒரு புது நல்ல நட்பான ரமணியோட தொடக்கம். நம்ம எல்லாருமே ஒருவரை ஒருவர் மதிக்கிறவங்களா, ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ணுகிறவங்களா இருக்கணும்னு ஏசப்பா ரொம்பவே விரும்புறாங்க. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. ஆமென். இப்போதான் இந்த சேனல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சிறுவர்களுக்கான கிறிஸ்தவ கதைகள் இந்த சேனல்ல அப்லோட் செய்யப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.